வேதத்தின் சிறப்பு அம்சங்களை நாம் இந்த வீடியோவில் காண்போம். எரிகோவின் ஆங்கம் விழுந்தது எப்படி? கர்த்தர் யோசுவாவிடம் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அதன்படி யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களை பட்டணத்தை சுற்றி நடங்கள் என்றார். அதுபோல இஸ்ரவேல் மக்கள் 6 நாட்களும் ஒரு தடம் எரிகோவை சுற்றி வந்தார்கள். இவர்களுக்கு முன் உடன்படிக்கை பெட்டியும் கடந்து சென்றது. அதை சுமக்க 7 ஆசாரியர்கள் இருந்தனர். இதன் விசேஷம் என்னவென்றால் 6 நாட்களும் எரிகோவை சுற்றி வந்த மக்கள் ஆர்ப்பரிக்கவில்லை. ஆனால் 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆசாரியர்கள் எக்கால முதுகையில் மக்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் என்றார். அதனால் மகா ஆரவாரத்தோடு மக்கள் முழுகையில் எரிகோவின் அரங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோவின் அரங்கம் இடிந்து விழுந்தது. அன்று அதை பார்த்து இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்று வேதம் வாசிக்கும் நமக்கும் வியப்பை தருகிறது. இது போன்ற வீடியோக்களை காண்பதற்காக எங்களோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.